வணக்கம் அன்பு உள்ளமே. இந்த வீடியோவை கேட்டுக்கிட்டு இருக்க கோடான ரசிக பெருமக்களுக்கு என்னோட வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு வந்து கொரோனாவோட பாதிப்பு அதிகமாக இருக்கு. அப்படி அதிகமாகிட்டு வருது. ஸோ அதை குறைக்கணுன்றதுக்காக நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நெக்ஸ்ட் 21 டேஸ்க்கு வந்து கம்ப்ளீட் இந்தியாவை வந்து ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. லாக்டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ இது எதுக்காக இந்த ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்கன்னா, இது மூலியமா நம்மளை வந்து பாதிப்புல இருந்து நம்மளை குறைச்சிக்க முடியும், பாதிப்பை தடுக்க முடியும் அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் இந்த முடிவு எடுத்திருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த 21 நாள் வந்து நம்ம வீட்டில் இருக்க போகிறோம், எங்கேயுமே போக முடியாது. அதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் மற்ற நிறைய சேனலில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை இந்தியன் கவர்மெண்ட் என்னென்னலாம் ரூல்ஸ் போட்டிருக்கோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி சேஃபாக இருங்க. நம்ம சேஃப்டிக்காக தான் இந்த ஸ்டெப்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம அதை ஃபாலோ பண்ணியே ஆகணும். கவர்மெண்ட் மேலே தப்பு சொல்லிக்கிட்டதை விட்டுட்டு இப்போதைக்கு இதுதான் பண்ணணும் அப்படின்னு நம்ம கவர்மெண்ட் சொல்லுதுன்னா அதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? சொல்லிட்டு இப்போ நான் சொல்லிட்டேன். சரி, வேற என்ன பண்ணலாம்? இப்போ நான் இந்த வீடியோ எதுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 21 டேஸ் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இது எவ்வளோ முக்கியமான நாள் நம்ம லைஃபுக்கு, இந்த 21 டேஸ் வந்து எவ்வளோ பெரிய முக்கியமான நாளாக ஆக போகுது அப்படின்றத பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இதை முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிரைசிஸ் வந்திருக்கு, நம்ம இந்தியாவுக்கு ஒரு கிரைசிஸ் வந்திருக்கு. இதுக்கப்புறம் எப்படியும் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சேஞ்ச் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். நான் எதை வச்சு சொல்கிறேன்னா, ஐடி கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து இந்த கிரைசிஸ் வரும்போது இவங்களால ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்க முடியும்னா, இவ்வளோ நாள் நம்ம ஏன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்காம வச்சிருந்தாங்க? நம்மளெல்லாம் வந்து எப்போவுமே ஒருத்தர் வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருந்தால் தான் நம்மளால ஒர்க் பண்ண முடியும், அப்போதான் நம்ம கிட்ட இருந்து நிறைய வேலை வாங்க முடியும் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு நம்ம இவ்வளோ நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்காம நம்ம சாவடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆச்சு? வீட்டிலே இருந்தே ஒர்க் பண்ண முடியும்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இதை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இது இனிமேட்டு நம்ம வேர்ல்டு வந்து மாறப்போகுது. இந்த கொரோனா பாதிப்புக்கு அப்புறம் நம்ம வேர்ல்டு கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை அடைய போகுது. அந்த மாற்றத்தை எதிர்கொள்ள வேண்டியதுக்கு முக்கியமாக இந்த 21 நாள் நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். மேபி இந்த 21 நாள் நீ எப்படி ஸ்பெண்ட் பண்ண போறியோ, மேபி யுவர் லைஃப் கோனா டிசைட், உங்கள் லைஃப் அதை இந்த 21 நாள் நீ எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறியோ அதை வச்சு தான் உன்னோட ரிசல்ட் இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் இது வரைக்கும் வந்து எப்போ பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருந்தோம். டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருந்தோம். எவ்வளோ விஷயத்த செய்யலாம்னு நினச்சிருப்போம், ஆனால் டைம் இல்லையேன்னு சொல்லிட்டு விட்டுருப்போம். அந்த ப்ரெஷர், அந்த வேற ஒரு நம்ம கான்சென்ட்ரேட் வேற ஏதோ ஒரு இடத்துல இருந்தது, நம்ம ஒர்க் ப்ரெஷர், இதெல்லாம் வந்து நம்ம எக்கச்சக்க காரணம் சொல்லி அந்த வேலையெல்லாம் நம்ம செய்யாமல் இருந்திருப்போம், செய்ய வேணாம்னு சொல்லி ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருந்திருப்போம். இந்த 21 நாள் நம்ம அந்த வேலையை செய்யணும்னு சொல்ல, அமைதியா உக்காந்து யோசிங்க. உங்களுக்கே பல விஷயம் தெரிய வரும். ஏன்னா வந்து இந்த ஒரு டைம் கிடைக்காம நிறைய பேர் நீலாம் ஜாலியா இருக்கடா, சும்மா ஜாலியா இருக்கல ஆட்கடா அப்படின்னு எவ்வளோ பேரை பார்த்து நம்ம பொறாமப்பட்டோமோ, அந்த சான்ஸ் இப்போ நமக்கே கிடைச்சிருக்கு. நீ சும்மா இருக்கணும், அவ்வளோதான், உனக்கு சேலரி வந்துடும், சும்மா இருக்கணும். எவ்வளோ இந்த 21 நாள் வந்து எவ்வளோ சூப்பரான நாள் பாருங்களேன். அந்த கொரோனாவை விட்டுருங்க, நம்ம அந்த கவர்மெண்ட் சொல்ற விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம கண்டிப்பாக சேஃபாக இருக்க போகிறோம். ஸோ அதனால அந்த கொரோனாவை விட்டுட்டு, கொரோனான்ற ஒரு டாப்பிக்கை மட்டும் தூக்கி போட்டுட்டு கவர்மெண்ட் சொல்ற விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற டைம் எவ்வளோ சூப்பர் டைம் பாருங்களேன். நீங்கள் சும்மா இருக்க போறீங்க. ஓகேங்களா? ஸோ உட்காந்து எதையாவது புதுசாக கற்றுக்கலாம், ஏதாவது புதுசாக பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோட சேனலை இவ்வளோ நாள் நான் கரெக்டாக பண்ணாமல், நான் என்னோட சேனலுக்காக என்னென்னலாம் பண்ணணும், பேசணும்னு நினச்சணும், இந்த 21 நாள் என்கிட்ட இருக்கிற டைமை யூஸ் பண்ணி நம்ம அதை வந்து நல்லபடியாக பண்ணலாம் அப்படின்ற ஒரு டெசிஷன் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு ஹேபிட் கற்றுக்கலாம், ஏதாவது புதுசாக கற்றுக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, புக்கு படிங்க. இப்போ இந்த கொரோனாவால் நம்ம ஹைஜீனிக்காக இருக்கிறத கற்றுக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் சும்மா உட்காந்து யோசிங்க, உங்கள் ஃபேமிலி கூட டிஸ்கஸ் பண்ணுங்க, என்ன பண்ணலாம், நம்ம அடுத்த 5 இயர்ஸ்க்கான பிளான்ஸ் போடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 21 நாள் நீங்கள் உங்கள் லைஃபுக்காகவும் உங்கள் ஃபியூச்சருக்காகவும் உங்கள் கோல் ஓரியன்டாகவும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது
எப்படி இருக்குன்னு நம்ம ட்ரை பண்ணி, இந்த வாய்ப்பு இதுக்கு மேல நமக்கு எப்போ கிடைக்கும்னு தெரியாது. இந்த உலகமே வந்து உன்னை ஒரு இடத்துல உட்கார சொல்லி சும்மா உட்கார சொல்லியிருக்கு. எவ்வளவு சூப்பரான விஷயம் தெரியுமா? இதை மிஸ் பண்ணாதீங்க. சும்மா உட்காந்து கொரோனா கொரோனா கொரோனான்னு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு 1 hour ஒரு ½ hour அதை பத்தி ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதை பத்தி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி இன்னும் உங்களோட கருத்தை பரிமாறிட்டு அதோட விட்டுருங்க. ஒரு 2 hours இன்னும் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டு விட்டுருங்க. மிச்சம் இருக்கிற டைம் என்ன பண்ணலாம்னு யோசிங்க. இந்த 21 days உன்னோட நெக்ஸ்ட் 5 years டிசைட் பண்ண போகுது. எப்படின்னு கேட்காதீங்க. எப்படி அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு வந்துச்சு. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நெக்ஸ்ட் 21 daysக்கு இப்போ வந்து ஒயின் ஷாப்லாம் மூடியே இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. என்ன நடக்கும்? பிளாக்ல வாங்க, அதாச்சும் வந்து திருட்டுத்தனமா எப்படியாவது வாங்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா? எக்ஸ்ட்ரீம் காஸ்ட்லியா இருக்கும். ஏன்னா இதுக்கு மேல வந்து ரோட்ல வந்து யாரும் அனாவசியமா எந்த டிராவலும் இருக்கக்கூடாது, எந்த இதுவும் இருக்கக்கூடாது போது எவ்வளவு அந்த அளவுக்கு ரொம்ப, ஏன்னா ஆல்கஹால் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால அந்த அளவுக்குலாம் அதை எடுத்துக்கிட்டு வந்துகிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ பயங்கரமா விலையேறும். அதனால அந்த குடிச்சுக்கிட்டு இருக்கவங்கலாம் இந்த 21 நாள் குடிக்காம இருப்பாங்க. மேபி இந்த 21 நாள் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் 100ல 70% பேரு நம்ம ஏன் குடிக்காம இருக்கக்கூடாதா அப்படின்னு யோசிப்பாங்க. குடிக்காம இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயத்துல சேஞ்ச் ஆக போறீங்க. நீங்க சேஞ்ச் ஆக போறீங்கன்னு எனக்கு தெரியுது. ஓகேங்களா? நம்ம வேர்ல்டே இப்ப மாறப்போகுது. இந்த மாற்றுதலுக்கு நம்ம ரெடி ஆகிறதுக்கு இந்த 21 நாள் யூஸ் பண்ணி உங்க வாழ்க்கையை மாத்த ட்ரை பண்ணுங்க. புக்கு படிங்க, நிறைய பாசிட்டிவான விஷயத்த படிங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு என்ன கோல் பண்ண, என்ன ஒரு எய்ம் வைங்க, அது எப்படி நம்ம அதை ரீச் பண்றதுன்னு பிளான் பண்ணுங்க. நிறைய விஷயம் பண்ணலாம். காய்ஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம 74 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறவங்க 74 பேர் இருக்கீங்க. அட்லீஸ்ட் இந்த 74 பேருக்காவது இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரணும். எப்பவும் போல நம்ம சேனல்ல பாக்குற ஒரு செகண்டும் ஒரு மினிட்டும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த வகையில நெக்ஸ்ட் 21 days இட்ஸ் கோனா கவுண்ட் யுவர் லைஃப். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க லைஃப் இல்ல, எல்லாரோட லைஃபும் மாறப்போகுது. 21 நாள். ஆல் தி பெஸ்ட் காய்ஸ். ப்ளீஸ் யூஸ்ஃபுல்லா பண்ணுங்க. என்ன பண்றதுன்னு சர்ச் பண்ணுங்க. எனக்கு இப்போ உங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு நான் சொல்ல விரும்பல, ஏதாவது பண்ணுங்கன்னு தான் நான் சொல்ல விரும்புறேன். ஓகே? ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. என்னோட சேனலை இன்னும் நல்லா ஃபாலோ பண்ணும், என்ன நீங்க இன்னும் ஃபாலோ பண்ணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட ஃபேஸ்புக் பேஜ் அன்பு உள்ளமேன்ற ஃபேஸ்புக் பேஜுக்கு ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் தென் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க. இல்லை யாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்காதுன்னா சத்தியமா சொல்றேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த இவ்வளவு நேரம் இதை பார்த்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். யோசி, லைஃபை மாத்துறத ட்ரை பண்ணு. நம்ம சாதிக்க பிறந்திருக்கோம். நம்ம சாதிக்கிறதுக்கான இந்த 21 நாளை மிஸ் பண்ணாதீங்க. ஜெய்ஹிந்த். பை பாய். குட் நைட்.